வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளாக் கிளோவரோட த ஃபைனல் ரிலீஸ்டு சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே வீடியோவா பார்க்க போறோம் மக்களே. சோ மிச்சம் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் ஒரே வீடியோவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களே. சின்னதுதான், கொஞ்சம் நேரம் தான், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ என்னன்னா, நம்ம சேனல்ல நாளைக்கு ஒரு புது சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. சோ அந்த சீரீஸோட பேரு ஸ்கிப் அண்ட் லோஃபர். இது ஒரு ரொமான்டிக் காமெடி அனிமே. சின்ன வில்லேஜை சேர்ந்த நம்ம ஹீரோயின் சிட்டில ஹை ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக வராங்க. சோ அங்க அவங்க எப்படி அந்த சிட்டிக்கு அடாப்ட் ஆகுறாங்க, அதுல அவங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க, அவங்க லவ் எப்படி இருந்துச்சு, சோ இந்த மாதிரிலாம் சொல்ற ஒரு காமெடியான சீரீஸ் தான் மக்களே இந்த சீரீஸ். சோ இந்த சீரீஸ்ல வர ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில வர நம்ம ஆனியாவோட வைப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான ஒரு வைப் மாதிரியே இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நாளைக்கு மார்னிங் கரெக்டா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆயிருக்கும். இதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி. ஸோ இன்னைக்கான மெயின் கண்டென்ட் குள்ள போயிருவோம். ஸோ இன்னைக்கான மெயின் கண்டென்ட் நம்ம பிளாக் கிளோவரோட சாப்டர்ஸ் தான். ஸோ நம்ம பிளாக் கிளோவரோட போன சாப்டர் 365ல தான் நம்ம போன வீடியோவை விட்டுட்டு போனோம். ஸோ அந்த சாப்டர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ போன சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அஸ்டாவை திருப்பி லேண்ட் ஆஃப் த சன்ல இருந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக நம்ம விச் ஃபாரஸ்ட்டுக்கு போன நம்ம பிளாக் புல்ஸ் டோர் ஆஃப் ஃபேட் அப்படின்னு ஒரு ரிச்சுவலை பண்ணி அந்த டோர் ஆஃப் ஃபேட்டை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஸோ இந்த ஒரு ரிச்சுவலை பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லூசியஸோட படைகள், அதாவது நம்ம டம்னாஷியோவும் மற்ற ஏஞ்சல்ஸும் விச் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாங்க. இவங்கள தடுக்கணுன்றதுக்காக வெளில சண்டை போட்ட நம்ம பிளாக் புல்ஸ் ரொம்ப டேமேஜா ஃபேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே கீழே விழுந்து கிடந்தாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமான அளவு காயங்கள் ஆயிருந்துச்சு. நம்ம செக்ரி மட்டும் தான் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்ன்ற மாதிரி அவங்க மட்டும் தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்களாலையுமே அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் அவங்களே இருந்தாங்க. ஸோ அவங்க அஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டாவோட வருகைக்காக காத்திருந்தாங்க. ஸோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாண்டா இந்த அஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம அஸ்டா அந்த டோர் ஆஃப் ஃபேட்ல இருந்து வெளில நம்ம செக்ரியோட தலையில பேட் பண்ணிட்டே அப்படியே முன்னாடி போனாரு டம்னாஷியோவை ஃபேஸ் பண்றதுக்காக. ஸோ முன்னாடி போன நம்ம அஸ்டா டம்னாஷியோவை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, இவங்க ரெண்டு பேருக்குமான பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம போன சாப்டர்ல விட்டுட்டு போனோம். இதுல இருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸை விட கொஞ்சம் லாங் வீடியோவா இருக்க போகுது. சோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். அடுத்த சாப்டர்ல ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான். நம்ம அஸ்டா அந்த டோர் ஆஃப் ஃபேட் வழியா வெளில வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதுல இருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த சாப்டர்ல என்ன நடக்கும்னா, நம்ம ரூயா அவரோட டெங்கெட்சு மூலமா நம்ம ஃபின்ரால் வரப்போறது எல்லாத்தையுமே பார்த்துருவாரு. ஸோ நம்ம ஃபின்ரால் தான் அந்த டோர் ஆஃப் ஃபேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வரப்போறாரு. ஸோ அவர் வரப்போறத பார்த்ததுனால அஸ்டா நீ ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம அஸ்டாவுமே இருக்கிற எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி என்னைய ட்ரெயினும் பண்ணிருக்கீங்க. நம்ம அஸ்டா நன்றி சொல்லி முடிச்ச உடனே நம்ம அஸ்டாவுக்கு பின்னாடி ஒரு டோர் ஆஃப் ஃபேட் ஓப்பன் ஆயிடும். ஸோ டோர் ஆஃப் ஃபேட் ஓப்பன் ஆனோடனே நம்ம ஃபின்ராலும் வந்துருவாரு. வந்துட்டு அப்பா அடியோ நீ இங்கேதான் இருக்கியா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபின்ரால் ரோகு கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ பார்த்த உடனே நம்ம ரூயா என்ன கேட்பாருன்னா, ஃபின்ரால் இன்னொருத்தரால அங்க வர முடியுமா, அவங்களுக்கு மட்டும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முடியும், கூட்டிட்டு போலாம், ஆனா யாரை நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபின்ராலும் கேட்பாரு. ஏன்னா இன்னொருத்தர் எதுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபின்ராலுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா யாரை அனுப்ப போறாரு அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம யாமியோட தங்கச்சி இச்சிகாவை தான். நம்ம ரூயாவுமே அவளை கூட்டிட்டு போ, அவதான் இந்த கண்ட்ரியில ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட், அவளை கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா நம்ம இச்சிகா, நான் உங்களை விட்டுட்டு எப்படி போறது, நான் உங்களை சைட எப்பயுமே விட்டு போக கூடாது, அதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இப்ப லூசியஸை தோக்கடிக்கலன்னா அது நமக்குமே பெரிய ஆபத்தாயிடும், அதனால நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு ரூயாவும், அது மட்டும் இல்லாம இங்க லேண்ட் ஆஃப் த சன்னையும் நான் ரூயாவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசுகாவும் சொல்லுவாரு. நம்ம யோசுகா இன்னொன்னு சொல்லுவாரு, என்னன்னா நம்ம அஸ்டாவோட ஒரு பர்டிகுலர் மூவோ என்னமோ ஒன்னு இருக்கு. சோ அது நம்ம இச்சிகா கூட தான் பெஸ்டா ஒர்க் ஆகும். சோ நம்ம இச்சிகாவோட ஃபார்முக்கும் இதுவும் கொஞ்சம் கம்பேட்டபிளா இருக்கும். சோ அதனால நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஃபைனலா ரூயா என்ன சொல்லுவாருன்னா, போய் யாமிய பாரு, பார்த்துட்டு திரும்பியும் உயிரோட இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்பதான் நம்ம இச்சிகாவுக்கு நம்ம யாமிய பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பண்ண தப்பு, அவங்க தப்பா நினைச்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இது மூலமா மாத்திக்கலாம். அவங்க அண்ணன் தங்கச்சிக்கான உறவையும் இது மூலமா திருப்பியும் அவங்க சேர்த்துக்கலாம். சோ இதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம இச்சிகாவை அமுச்சு வச்சிருக்காரு நம்ம ரூயா. அவங்க கிட்ட எல்லாம் டாடா காட்டிட்டு டோர் ஆஃப் ஃபேட்ல இருந்து வெளில வந்தோடனே நம்ம அஸ்டாவுக்கு பெரிய அதிர்ச்சி.
ஸோ தன்னோட பிளாக் புல் காம்ரேட்ஸ் எல்லாருமே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ எல்லாருமே இவ்வளோ அடிபட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே நம்ம அஸ்டாவுக்கு ரொம்ப கோவம் வருது. தன்னோட டீமான் டெஸ்ட்ராயரை கையில் எடுத்துட்டு ஸோ நம்ம ஃபின்ரால பார்த்து நீங்க அவங்கள பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுங்க, இவனை நான் தனியாவே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இப்போ டம்னாஷியோவை பார்த்து இனிமேல் தோக்குற வேலையே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி முன்னாடி கெத்தா நடந்து போவாரு நம்ம அஸ்டா. ஸோ நம்ம அஸ்டா கிட்ட மேஜிக் இல்லாத காரணத்தினால நம்ம டம்னாஷியோட ஸ்கேல் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாது நம்ம அஸ்டா கிட்ட. ஸோ அதனால இந்த டம்னாஷியோ என்ன பண்ணுவான்னா அவனோட செகண்ட் டைப் மேஜிக் இருக்குல்ல, ஸோ அந்த அட்மாஸ்பியர் மேஜிக், அதை வச்சு நம்ம அஸ்டாவை அட்டாக் பண்ணணும்னு நினைப்பான். அதை அவன் கேஸ்டும் பண்ணுவான். ஆனால் நம்ம அஸ்டாவோட ஆன்டி மேஜிக்கு அதை ஈஸியாக கேன்சல் பண்ணிடும். ஸோ நம்ம அஸ்டா மேலே படவே படாது அந்த அளவுக்கு சுற்றி அப்படியே வந்து அசால்ட்டாக கேன்சல் பண்ணிட்டு போயிடும் அந்த ஆன்டி மேஜிக்கு. ஸோ நம்ம அஸ்டா தன்னோட ஆன்டி மேஜிக்கு அதிகமான அளவு கண்ட்ரோலை வச்சிருக்காரு இப்போ. ஸோ இதனால தான் அவரால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண முடியுது. ஸோ நம்ம டம்னாஷியோவை பார்த்து உன்னோட மேஜிக் இன்வின்சிபிளாக இருக்கலாம், யாருமே தொட முடியாத ஒரு மேஜிக்கை நீ வச்சிருக்கலாம், ஆனால் என்னோட ஆன்டி மேஜிக்கு எதிரா அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு இப்ப நம்ம அஸ்டாவை தன்னோட மேஜிக் பவர்னாலையும் தன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்னாலையும் தான் தோக்கடிக்கணும், ஏன்னா இப்ப நான் ஒரு பலடினா இருக்கிறதுனால எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டம்னாஷியோ நினைச்சுக்கிட்டு நம்ம அஸ்டாவை பார்த்து ஜஸ்டிஸ்க்காகவும் பீஸ்க்காகவும் மாஸ்டர் லூசியஸோட விஷக்காகவும் கண்டிப்பா நீ இங்கேயே தோத்துதான் ஆகணும், உன்னையே நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டாவை பார்த்து சொல்லுவான் இந்த டம்னாஷியோ. இதை கேட்டுட்டு கோவமான நம்ம அஸ்டா ஜஸ்டிஸ் பீஸ்ஃபுல் நீங்க பண்றதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட ஜெட்டனை வச்சு ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்லாஷ், இந்த ஒரு ஸ்லாஷ் போதும் நம்ம டம்னாஷியோவை தோக்கடிக்க. ஸோ இவ்வளோ நேரம் பிளாக் புல்ஸை சமாளிச்சுக்கிட்டு இருந்த டம்னாஷியோ, அதுவும் தனியாலா சமாளிச்சுக்கிட்டு இருந்த டம்னாஷியோவை தோக்கடிக்க நம்ம அஸ்டாவுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் ஜெட்டன் ஸ்லாஷ் மட்டும்தான். இந்த ஒரு சிங்கிள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் கீழே விழுகிற நம்ம டம்னாஷியோ நம்ம பிளாக் புல்ஸை பார்த்து சே யாரு நினைச்சிருப்பா கடைசியில பிளாக் புல்ஸே என்னை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுந்துருவான். ஸோ உடனே நம்ம அஸ்டா அவனை திரும்பி பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கு, நான் கண்டிப்பா வந்து உன்னை ஒரு நாள் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. நேரா போய் இன்ஜூரான பிளாக் புல்ஸை பார்க்க போவாரு. ஸோ நம்ம அஸ்டா வந்துட்டதை கவனிச்ச நம்ம விச் குயின் வந்து உடனே அவங்களோட பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா பிளாக் புல்ஸையும் வந்து அவங்களோட மேஜிக் குள்ள போட்டுருவாங்க. ஸோ இது மூலமா எல்லாரோட இன்ஜூரிஸையுமே அவங்க ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு பிளாக் புல்ஸுமே செத்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இன்ஜூரிஸ் மட்டும் தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம செக்ரி வந்து அவங்களோட சீலிங் மேஜிக் மூலமா எல்லாரோட உயிரையுமே பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ இதனாலதான் எல்லாருமே உயிரோட இருக்காங்க நம்ம செக்ரியோட உதவியால. ஸோ நம்ம விச் குயின் வந்து இப்போ ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம விச் குயின் வந்து இவங்க எல்லாரையுமே ஹீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மேஜிக் பவர் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிரும். ஸோ அவங்களோட பிரசன்ஸ்மே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடும், அதாவது அப்பீரன்ஸே போக ஆரம்பிச்சிடும், அப்படியே மறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி மறைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த விச் குயினா நீ தான் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெனேசாவை பத்தி கேட்பாங்க. ஆனா நம்ம வெனேசா பதில் சொல்றதுக்குள்ள குறுக்க வந்து ஒன்று பூரும், அதுதான் நம்ம டோரத்தி. நம்ம டாரத்தி வந்து என்ன சொல்லும்னா நானே இருக்கேனே, நான் கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் விச் ஃபாரஸ்ட, நானே விச் குயினா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனாலுமே இப்ப இவங்களுக்கு இருக்கிற எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்கு. சோ இவனை தோக்கடிக்க ஏதாவது ஒரு பிளான் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம விச் குயின் வந்து நம்ம அஸ்டாவை பார்த்து கேட்பாங்க. நம்ம அஸ்டாவுமே ஆமா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ரூயாவோட பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பாப்பாரு. சோ அவர் வந்து ரூயா கிட்ட பேசினதை பத்தி நம்ம ரூயா என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம அஸ்டா கிட்ட ஒரு வித்தியாசமான ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம அஸ்டாவால தன்னோட ஆன்டி மேஜிக்கை மற்ற விஷயங்களுக்கும் கொடுக்க முடியும். ஏற்கனவே நம்ம டீமான் ஸ்லாஷர் கட்டானாவுக்கு ஒன்று கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஸோ அது யாமியோட ஸ்வாட் தான். ஆனால் அந்த ஸ்வாட்ல ஆன்டி மேஜிக்கை கொடுத்து அதை நம்ம அஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதே மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நம்ம அஸ்டா வந்து ஆன்டி மேஜிக்கை கொடுக்குறாருல, ஏன் இதே விஷயத்த மனுஷங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரூயா கேட்பாரு. ஸோ இது வெறும் தியரி மட்டும்தான், இதை நீ யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உனக்கு இன்னமுமே வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூயா சொல்லியிருப்பாரு. சோ இதை தான் இப்ப நம்ம அஸ்டா ட்ரை பண்ணி பார்க்க போறாரு. தன்னோட டீமான் டுவெல்லரை வெளில எடுத்து சோ அது மூலமா தன்னோட ஆன்டி மேஜிக்கை இருக்கிற எல்லா பிளாக் பல்ஸ்க்கும் கொடுப்பாரு. சோ கம்பேட்டபிலிட்டி அதிகமா இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூயா சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம அஸ்டாவையும் பிளாக் பல்ஸையும் பிரிக்க முடியாத ஒரு ஆளுங்க. சோ நம்ம அஸ்டாவுக்கு அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். ஸோ அவங்க கிட்ட ஆன்டி மேஜிக் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டாவுக்கு தெரியும். ஸோ இதனால தன்னோட ஆன்டி மேஜிக்கை இருக்கிற எல்லா பிளாக் பல்ஸ்க்குமே கொடுத்துருவாரு. இப்ப எல்லாருமே ஒரு மாடிஃபைடு ஆன அல்டிமேட்டான பிளாக் பல்ஸா இருப்பாங்க. இப்ப அல்டிமேட்டான பிளாக் பல்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நம்ம போய் உலகத்தை காப்பாத்த போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டா வெளில கிளம்புறாரு, நேரா நம்ம லூசியஸா பாக்குறதுக்கு. அடுத்த சாப்டர்ல முதல்ல காட்டதே நம்ம மோர்கன் விசஸ் யாமி தான். சோ நம்ம யாமியை பார்த்து நம்ம மோர்கன் என்ன சொல்லுவானா, நீ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்ட யாமி, ஆனாலும் கூட நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். சோ உன்கிட்ட இனிமேல் என்னால டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால சீக்கிரமா இந்த ஃபைட்டை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம மோர்கன் கிட்டேயுமே எக்ஸ்ட்ராவா செகண்ட் டைப் ஒரு மேஜிக் இருக்கு,
ஸோ நம்ம மோர்கன் கிட்ட இருக்க மேஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க் மேஜிக். ஏற்கனவே ஒரு லைட் மேஜிக் யூசர் அவன் இப்போ டார்க்கையும் ஒன்னா கம்பைன் பண்ணானா அப்போ அவனோட பவர் எந்த அளவுக்கு போகும்னு பாருங்க. ஸோ இதை வச்சு நம்ம யாமியோட மானா ஜோனையும் தாண்டி அட்டாக் பண்ணி நம்ம யாமியை மொத்தமாக ஸ்லாஷ் பண்ணிடுவான். ஒரு பெரிய வெட்டிட்டு நான் தனியாகவே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் நைட் யாமி அப்படின்னு சொல்லி நம்ம யாமியை பார்த்து சொல்லுவான். ஸோ சொன்னதுக்கப்புறம் அதே நேரத்தில் 2 லூசியஸ் வந்து நம்ம யூனோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு லூசியஸ்னா நம்ம யூனோ கொஞ்சம் சமாளிப்பான். ஆனால் 2 லூசியஸ்ன்றதுனால நம்ம யூனோவால சுத்தமாக சமாளிக்கவே முடியாது. ஸோ சுத்தமாக அப்படியே அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம மார்க்ஸ் ஃப்ராங்காய்ஸ் சாரி போன வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மஷ்ரூம் ஹெட்னு. ஸோ மஷ்ரூம் ஹெட்னே சொல்லுவோம், அதுதான் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நம்ம மஷ்ரூம் ஹெட் என்ன யோசிப்பானா, இப்போ சோல் மேஜிக்ன்றதே நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜை கொடுக்குறது. ஸோ அதை யூஸ் பண்ணாலே லூசியஸ் வந்து ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருப்பான். இப்போ ஒருவேளை யூனோ மட்டும் தோத்துட்டான்னு வச்சுக்கோ, யூனோ தோத்துட்டானா அத்தோட நெவர்லேண்டு காணாம போயிடும். அப்ப நம்ம லூசியஸோட டைம் மேஜிக் வந்து இது எல்லாத்தையுமே முடிச்சிரும், அத்தோட நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்ஸ் யோசிப்பான். மஷ்ரூம் ஹெட் யோசிப்பான். அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம லூசியஸ்ல ஒருத்தன் என்ன சொல்லுவானா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு போறப்ப அப்ப ஒரு பெரிய சவுண்டு நம்ம பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்டே அப்படியே உள்ள வந்து இருக்கும். அப்படியே சட்டுன்னு உள்ள வருவானுங்க. அதுவும் இப்ப ஆன்டி மேஜிக் வேற அவனுங்களுக்கு பவர்ஃபுல் கொடுத்துருக்கா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பவரோட இன்னுமே பவர்ஃபுல்லா வரானுங்க நம்ம பிளாக் புல்ஸ். ஸோ இவனுங்க எல்லாரும் உள்ள வந்துட்டு அதுல நம்ம நாக்டும் நம்ம இச்சிகாவும் நம்ம மோர்கனை ஃபேஸ் பண்ண வந்துருவாங்க. ஸோ யாமிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம யூனோ கிட்ட 2 லூசியஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு லூசியஸை தடுக்கிறதுக்கு நம்ம அஸ்டா உள்ள குதிச்சிருவான். அஸ்டா உள்ள குதிச்சு அந்த லூசியஸை தடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்து நம்ம யூனோ கிட்ட, ஏன்பா நீ தோத்துக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னோடனே, உன் கனவுல தாண்டா அப்படின்னு சொல்லுவான் நம்ம யூனோ. ஸோ இப்ப 2 பேருமே கோரஸா ஒரே விஷயத்த சொல்லுவாங்க, இவனை தோக்கடிச்சு விசாட் கிங்கா மாற போறது நான் தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லுவாங்க. 2 பேருமே நான் தான் விசாட் கிங்கா மாற போறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சாப்டரை பார்த்த உடனே நம்ம அஸ்டா என்ன சொல்லுவாருன்னா, இப்ப இது 2vs2 தானே, உன்னை ஈஸியா தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம லூசியஸை பார்த்து சொல்லுவாரு. ஆனா லூசியஸ் உடனே 2vs2 இல்லடா தம்பி 4vs2 அப்படின்னு சொல்லி இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா க்ளோனை கிரியேட் பண்ணிடுவான். ஸோ இப்ப 4 பேர் வந்துட்டாங்க. இப்போ உடனே அவன் அஸ்டாவை பார்த்து, நீ வேணா திருப்பி உயிரோட வந்திருக்கலாம், ஆனா இங்க எக்கச்சக்க ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, 3 ஆர்கேஞ்சல் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம 11 நான் இருக்கேன். சோ எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லூசியஸ் சொல்லுவான். சோ நம்ம அஸ்டா உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பாரு. சோ நம்ம அஸ்டா வந்து இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவர் விச் ஃபாரஸ்ட்ல இருந்தார்ல, அப்ப எல்லாருமே தங்களோட பவரை பத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தங்களோட பவர் வந்து ஆன்டி மேஜிக் மூலமா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி, கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகிற மாதிரி அவங்க எல்லாருக்குமே தோணும். அப்ப நம்ம இச்சிகாவை பார்த்து, யார் இந்த பொண்ணு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேக்னா கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம அஸ்டா வந்து இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஸோ இவங்க தான் இச்சிகா, இவங்க தான் நம்ம கேப்டன் யாமியோட லிட்டில் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து அவங்கவுங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஃபின்ரால் என்ன சொல்லுவாருன்னா, இவங்கள பார்த்துட்டு, ச கேப்டன் யாமிக்கு இவ்வளோ கியூட்டான லிட்டில் சிஸ்டரா அப்படின்னு கேட்பாரு. நம்ம கார்டன் வந்து எப்பயும் போல, அது கொஞ்சம் ரூடா இல்லையா அப்படின்னு சொல்லி அமைதியா பேசுவாரு. நம்ம காஷ் வந்து, மேரி தான் எப்பயுமே கியூட்டர் அப்படின்னு சொல்றது. நம்ம லக்கு வந்துட்டு, நீ கேப்டன் யாமியோட சிஸ்டர்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா, என் கூட ஒரு சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதே மாதிரி நம்ம மேக்னா வந்துட்டு, சாரி மேடம் சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம நாக்டு எப்பயும் போல எதுவுமே பேசாம ஜஸ்ட் ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். சோ எப்பயும் போல இந்த பிளாக் புல்ஸ் ரியாக்ட் பண்றாங்க. உங்க மேல ஆன்டி மேஜிக் வெறுமனன் கோட் ஆகி மட்டும்தான் இருக்கு. சோ அது உங்க மேஜிக்கோட கம்பைன் ஆனதுனால உங்களாலையுமே சூடோ ஆன்டி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். ஆனா அது ஒண்ணு இன்ஃபைனைட் கிடையாது, நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். சோ உங்களால ஒரு 2 பெரிய அட்டாக், 1 அல்லது ஒரு 2 பெரிய அட்டாக்க உங்களால யூஸ் பண்ண முடியும். அது அளவுக்கு தான் உங்களுக்கு ஆன்டி மேஜிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இச்சிகா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம லக்குக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல, நான் ஒரு அட்டாக்லயே இவங்க எல்லாருமே சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைட்னிங்கை வச்சு அதை ஆன்டி மேஜிக்ல கோட் பண்ணி தன்னோட அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு. சோ இது மூலமா எக்கச்சக்க ஏஞ்சல்ஸை ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவாரு. அப்ப அங்கிருந்த ஒரு லூசியஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்க பின்னாடி இருந்து கொடுப்பாரு நம்ம மேக்னா. நம்ம மேக்னா வந்து தன்னோட ஃப்ளேம் மேஜிக்கை திருப்பி ஆன்டி மேஜிக்ல கோட் பண்ணி அது மூலமா நம்ம லூசியஸை அட்டாக் பண்ணுவாரு. நம்ம லூசியஸ் அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே அந்த ஒரு ஃப்ளேம் மேஜிக்கை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது சோல் செயின் டெத் மேட்ச். இதை ஏற்கனவே டான்டேவுக்கு எதிராக யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம மேக்னா. ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருப்பாருன்னா, வெறும் சிங்கிள் மேட்ச் கிடையாது, டீம் டெத் மேட்ச்னு போட்டிருப்பாரு. ஸோ இந்த பக்கம் இருக்கிற பார்ட்னர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்னாவும் நம்ம லக்கும், அந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஏஞ்சலும் நம்ம லூசியஸும்,
இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்து அந்த ஏஞ்சலை ஒரே அடியில காலி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம லூசியஸோட மேஜிக் வந்து இவங்க 3 பேருக்குள்ளேயுமே ஈக்குவலா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நம்ம லூசியஸை இவங்க ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே 2 சைட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க லூசியஸை. ஸோ நம்ம லூசியஸ் வந்து இவங்க 2 பேரையுமே சமாளிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு விஷயத்த கவனிப்பான், இவங்க 2 பேர்கிட்டயுமே அந்த ஆன்டி மேஜிக் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்கள்ட்ட எப்போ மொத்தமா போகுதோ அப்ப நான் இவங்க 2 பேருமே காலி பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்க 2 பேர்கிட்டையும் இப்ப பாதி பவர் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்கிட்டையும் எப்ப காலி ஆகுதோ அப்ப நான் இவங்களை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா அவன் நினைச்ச பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவங்க 2 பேரும் பாதி இருந்தாதானே பிரச்சனை, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா தன்னோட மேஜிக்கை கம்பைன் பண்ணி அது மூலமா ஒரு ஃபுல் அட்டாக்கை யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம லூசியஸை அப்படியே வெடிக்க வச்சிரும். இந்த ஒரு எக்ஸ்ப்ளோடிங் கேனான் அப்படின்ற ஒரு அட்டாக்கு நம்ம லூசியஸோட ஒரு க்ளோன் வந்து வெடிச்ச உடனே நம்ம அஸ்டா வந்து அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க லூசியஸை பார்த்து கேட்பான், இப்ப யார்கிட்ட அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுன்னு. யார்கிட்டடா அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டா வந்து கேட்ட உடனே இதை பார்த்துட்டு நம்ம லூசியஸ் சிரிப்பான். ஸோ சிரிச்சுட்டே நம்ம லூசியஸ் வந்து டக்குன்னு எதையோ ஒன்னு ஆக்டிவேட் பண்ணுவான். இது அங்க இருக்கிற மொத்த இடம் இருக்குல்ல, அது இடத்தையே வந்து அப்படியே அதிர வைக்க ஆரம்பிச்சிரும். அப்படியே ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி. அப்ப எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம யூனோவுமே இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்பதான் நம்ம அஸ்டா சொல்லுவாரு, ஸோ நான் லேண்ட் ஆஃப் தி சன்ல ஒரு பெரிய ஆள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, இவன் வந்து மொத்த க்ளோவர் கிங்டமே அழிக்கிறதுக்காக இந்த ஸ்கைக்கு மேல ஒரு பெரிய ஸ்பெல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட ஸ்கைக்கு மேல அவன் ஒரு பெரிய ஸ்பெல்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி அந்த இடத்துலயும் காட்டுவாங்க. அங்கேதான் நம்ம லூசியஸோட ரியல் பாடியுமே இருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்ப நம்ம இவங்க 2 பேருமே போகணும். அதே மாதிரி நம்ம ரூயா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, இந்த லூசியஸ் வந்து த்ரெட்டா நினைக்கிற 2 பேரு, இந்த 2 பேரால மட்டும்தான் நம்ம லூசியஸை தோக்கடிக்கிற ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூனோவும் நம்ம அஸ்டாவும் தான். இப்ப இவங்க 2 பேரும் தான் நம்ம லூசியஸோட ரியல் பாடிக்கு போயாகணும். ஆனா அப்படி போக விடாம நம்ம லூசியஸோட க்ளோன்ஸ் எல்லாமே வந்து தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ தடுக்கிற க்ளோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அஸ்டாவும் ஒரு செகண்ட் ஜெர்க்காவாரு. ஆனா நீ இங்க இருந்து ஏன் இருக்கிற, நீ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட விட்டுட்டு நீ தான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம பிளாக் புல்ஸ் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லூசியஸையும் சமாளிக்க ஒரு பிளாக் புல் அந்தந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு லூசியஸோட க்ளோன்ஸ்க்கும் ஒரு பிளாக் புல் கரெக்டா இங்கே போயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு க்ளோனை நம்ம மேக்னாவும் நம்ம லக்கும் தோக்கடிச்சிருக்காங்க. சோ மிச்சம் இருக்கிறவங்களும் அதே மாதிரி செய்யறதுக்கு போயிடுவாங்க. இப்ப மொத்த பிளாக் புல்ஸும் ஒன்னா கோரஸா இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. சொன்ன உடனே நம்ம அஸ்டாவும் யூனோவும் கரெக்டா மேல பறந்து போக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம லூசியஸோட ரியல் பாடிக்கு. சோ அடுத்த சாப்டர்ல ஸ்டார்ட் ஆகுறது நம்ம அனேகுலியான் விசஸ் மோரிஸோட ஃபைட் தான். சோ நம்ம மெரியலோனாவை ஃபைட் பண்ற நம்ம மோரிஸ் வந்து என்ன பண்ணுவானா, அவனோட செகண்டரி டைப் மேஜிக்கை எடுப்பான். சோ அவனோட செகண்ட் டைப் மேஜிக் வந்து எர்த் மேஜிக். இந்த ஒரு மேஜிக் மூலமா எக்கச்சக்க டம்மிஸ் மாதிரி நிறைய விஷயங்களை எர்த்ல இருந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு நம்ம மெரியலோனாவை ஃபைட் பண்ணுவான். நம்ம அனேகுலியானும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டம்மிஸையுமே பர்ன் பண்ணுவாங்க. ஆனா அதுங்க எல்லாமே ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். சோ இதுவுமே மோரிஸோட பவர்ன்றதுனால அதுங்களும் ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். அதுங்களோட ரீஜெனரேஷனுக்காக ஆப்போசிட்டா நம்ம அனேகுலியானால அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியாது. மோரிஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரை முட்டாள்னு நினைக்கிறவன். சோ அந்த முட்டாளுங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க என்னோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுவாது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் அவங்களோட உயிருக்கு அப்படின்னு நினைச்சவன். சோ அப்படி இருக்கிறவன் இவன் எல்லாத்தையும் பண்ணாலும் கூட இவனால நேச்சுரல் லாவை மீறி வேற எதுவுமே பண்ண முடியாது. சோ அதை மீறின மாதிரி எந்த ஒரு செயலையுமே அவனால செய்ய முடியாது. அப்பதான் வந்து அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான், காடு என்னைய சூஸ் பண்ணாரு. சோ நான் இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலதான் காடு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, எனக்கு பவரையும் கொடுத்திருக்காரு. சோ இந்த ஒரு பவர் மூலமா என்னால எதை வேணாலும் அழிக்க முடியும், அதை உருவாக்கவும் முடியும். நீ மாஸ்டர் லூசியஸுக்கு கீழே வந்துரு, ஏன்னா உன்னோட லிமிட் அவ்வளவுதான், இனிமேலு உன்னால ரீஜெனரேட் பண்ண முடியாது, உன்னோட ரீஜெனரேஷன் எனக்கு எதிராக கீப் அப் ஆகாது. இப்ப நம்ம அனேகுலியானோட பிளாஷ்பேக். நம்ம அனேகுலியான் வந்து அவங்களோட சின்ன வயசுல இருந்தப்ப, அதாவது அவங்களுக்கு கிரியமோரே கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சோ ஒரு நார்மல் மேஜிக் நைட்டால கூட அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சோ அதனால யாருமே அவங்க கூட போய் ட்ரெயினே ஆக மாட்டாங்க. அவங்க எப்பயுமே தனியா ட்ரெயின் ஆக வேண்டிய ஒரு பிரச்சனையில இருந்தாங்க, ஒரு கவலையில இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, யாராலையுமே என் கூட கீப் அப் பண்ண முடியல, இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் என்னால தனியாவே ட்ரெயின் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராங்கரான மேஜிக் ரீஜியன்ஸ்க்கு போய், நிறைய டென்சரான மேஜிக் ரீஜியன்ஸ்க்கு போய் அவங்களோட பாடியை ட்ரெயின் பண்ணாங்க. இப்படி ட்ரெயின் ஆகி தன்னால டாப்க்கு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க.
ஆனாலும் கூட அவங்களால தனியாவே அந்த ஒரு டாப்பை ரீச் பண்ணவே முடியல. அவ்வளவுதான், தன்னால இதுக்கு மேல போகவே முடியாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உதவிகரமா இருந்தது கிரிம்சன் நைட்ஸ் தான். சோ கிரிம்சன் லைன்ஸ் எல்லாருமே வந்து நீங்க எங்களை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட வந்து கத்துக்கிட்டதுனாலதான் நம்ம மெரியோலானாவுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. கரெக்டா இந்த நேரத்துக்கு நம்ம அனேகுலியான் பக்கத்துல நம்ம ஃபியூகுலியானும் வந்துருவாரு. நான் ஒன்னும் உனக்காக வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம அனேகுலியான் நம்ம ஃபியூகுலியானை பார்த்து சொல்லிட்டு, ஏன்னா என்னோட லிமிட்ஸை நான் சர்பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு தன்னோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா அந்த மொத்த இடத்தையுமே அதிர வைக்கும். அப்படியே கீழே இருக்க நிலம்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணி தன்னோட அல்டிமேட் ஃப்ளேம் மேஜிக் எக்ஸலிசிட்டஸ் லியோனம் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு மேஜிக் மூலமா அவங்களுக்காக இறந்து போன நிறைய காம்ரேட்ஸ் இப்ப இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்காக அந்த கிரிம்சன் லைன்ஸோட மெம்பர் அவங்க எல்லாரையுமே மானாவா திருப்பி உயிரோட கொண்டு வந்துருவாங்க. சோ எல்லாருமே இப்ப ஃப்ளேம் மானாவா அப்படியே எல்லாரும் உயிரோட நிப்பாங்க நம்ம மெரியோலானாவுக்கு பின்னாடி. நம்ம அனேகுலியான் வந்து அவனுங்க எல்லாரையும் திரும்பி பார்த்து, நீங்க எல்லாம் செத்துட்டா ஈஸின்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க செத்தாலும் என்னைய தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால என்னைய பேசாம ஃபாலோ பண்ணுங்கடா ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் மோரிஸ் கூட சண்டை போட போறாங்க. சோ நம்ம மோரிஸோட அந்த டம்மிஸ் கூட நம்ம மெரியோலானாவோட இப்ப அந்த மேஜிக்ல இருக்கிற அந்த காம்ரேட்ஸ் எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப தனக்கு எதிராக வர அனேகுலியானை நோக்கி நம்ம மோரிஸ் வந்து அவனோட டென்டக்கல்ஸை யூஸ் பண்ணுவான். சோ அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் நினைப்பான். ஆனா அவனோட ஆபரேஷன் டிஸ்மேண்டில் வந்து இங்க வேலை செய்யாது. ஏன்னா நம்ம அனேகுலியானோட மொத்த பாடியுமே மானாவா கன்வெர்ட் ஆயிருக்கும், அதாவது ஃப்ளேம் மானாவா. சோ அவங்க பாடியில பிசிக்கல் ஃபார்மே இல்லாததுனால அவனோட டென்டக்கல்ஸ் தொடுறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்ல. சோ அதனால அவனால டிஸ்மாடிஃபை பண்ணவே முடியாது. அவங்க மொத்த பாடியுமே மானா. இத பார்த்துட்டு அவன் அதிர்ச்சியோட, இது எப்படி ஒரு ஹியூமனால சாத்தியம்? ஒரு ஹியூமனால நேச்சுரல் லாவை மீறவே முடியாதே, நீ எப்படி இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா கேட்பான். இப்ப நம்ம அனேகுலியான் தன்னோட ஃபைனலான ஃபார்மை எடுத்துட்டாங்க. அவங்களோட பிசிக்கல் ஃபார்மை டிரான்சென்ட் பண்ணி ஃப்ளேம்ஸ் ஆஃப் ரிசரக்ஷனை எடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ஃபார்ம் மூலமா நம்ம மோரிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம மோரிஸோட ரீஜெனரேஷனால அதுக்கு மேல கீப் அப் பண்ண முடியாது. அதனால நம்ம மோரிஸ் வந்து அப்படியே பர்ன் ஆக ஆரம்பிச்சிருவான். சோ இதுக்கப்புறம் வரதுதான் மக்களே அடுத்து வந்த நியூ சாப்டர்ஸ். சோ அந்த 2 சாப்டர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். சோ அடுத்து இருந்த 372வது சாப்டர்ல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் காட்டுறது நம்மளோட நோசலை தான். சோ நம்ம நோசல் வந்து நெப்ராவையும் சாலிடையும் காப்பாத்துறதுக்காக அவன் போய் முன்னாடி போய் அந்த அட்டாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் கீழே விழுந்து கிடப்பான். சோ அவனை வந்து ரெக்கவர் பண்றது வந்து ரெக்கவரி மேஜிக்கை யூஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாப்லோ தான். சோ இவன் வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் சில்வால எப்பயுமே சுத்திக்கிட்டே இருப்பான்ல, சோ அந்த பயந்தாங்கோலி அவன் தான் இந்த பாப்லோ. சோ அவனோட பபிள் ரெக்கவரி மேஜிக்கை வச்சு நம்ம நோசலை ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஏஞ்சல் வந்து அவங்களை அட்டாக் பண்ண வந்த உடனே அந்த ஏஞ்சலை தடுக்கிறது நம்ம கியாட்டோ. சோ நம்ம கியாட்டோவும் நம்ம கஹோனோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம கஹோனோ வந்து நம்ம நோசலை ஹீல் பண்றதுலயும், நம்ம கியாட்டோ வந்து நம்ம மிச்சம் இருக்கிற ஏஞ்சல்ஸை தடுக்கிறதுலயும் பண்ணுவாரு. இதே நேரத்துல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப உன் சிப்ளிங்ஸை நாங்க பாத்துக்கிறோம், எப்படியாவது உன்னோட அம்மாவை நீ தோக்கடிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம நோயலை பார்த்து சொல்லுவாரு. ஆரம்பத்துல நம்ம நோயலோட டிராகன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட நம்ம ஏசியரோட அட்டாக்ஸ்க்கு எதிராக நம்ம நோயலால அவ்வளவா பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏசியர் வந்து நார்மலா ஸ்டீல் மேஜிக்கை யூஸ் பண்றவங்க தான். சோ ஆனா நம்ம ஏசியரால வாட்டர் மேஜிக்கையுமே யூஸ் பண்ண முடியும். சோ எக்ஸ்ட்ராவும் ஒரு ஆட்ரிபியூட் வச்சிருக்கிறவங்க அவங்க அதையும் வச்சு நம்ம நோயலை அட்டாக் பண்ணுவாங்க. சோ நம்ம நோயலால சுத்தமா சமாளிக்க முடியாது. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கும் போது அதிகமான டேமேஜ் வந்து நம்ம நோயலுக்கு தான் விழுகும். இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஏசியர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றவங்க. ஆனா அப்பவும் கூட நம்ம நோயல் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் கீழே இருந்து அவங்களோட சிப்ளிங்ஸ் பார்ப்பாங்க, அதாவது நெப்ராவும் சாலிடும். இவனுங்க 2 பேரும் பார்த்து, சே நாங்க எப்பயுமே வந்து வீக்கரான ஆப்பனன்ஸ் கூட சண்டை போட்டு அவனுங்களை ரொம்ப கலாய்ச்சிருக்கோம், ஆனா உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்டை இப்ப பார்க்கும்போது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, நாங்க இப்படி இருக்கோம், நோயல நாங்க எப்பயுமே வந்து கேவலமா பேசி இருக்கோம், அவளுக்கு பவரே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கலாய்ச்சிருக்கோம். ஆனாலும் கூட இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் கூட அவ சண்டை போடுறா பாத்தியா, இதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த், இந்த ஸ்ட்ரென்த் எங்க கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேருமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க கீழே இருந்து. அப்ப நம்ம ஏசியரோட ஒரு அட்டாக் வந்து நம்ம நோயலோட பக்கத்துல வந்துடுவோனே அதுல இருந்து காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாலிட் தான். அப்ப நம்ம சாலிடும் நெப்ராவும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. நாங்க உன்னைய நிறைய தடவை வந்து அசிங்கப்படுத்தி இருக்கோம், அது எல்லாத்தையுமே நீ மறந்துடு அப்படின்னு நாங்க சொல்லல, ஆனா
இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை. அதனால நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்கள தோக்கடிப்போம், நம்ம அம்மாவை நம்மளே தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம நோசலும் வந்துருவாரு. இப்ப நம்ம 4 சிப்ளிங்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மாவான ஏசியரை ஃபேஸ் பண்ண போறாங்க. இப்ப 4 பேர் ஒன்னா வந்ததுனால இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க. சோ என்ன பிளான்னா, நம்ம நோயல் வந்து எப்பயுமே வந்து அதிகமான அளவு மேஜிக் கொண்டவங்க. சோ அவங்களோட லேட்டன் பவர் அதிகம். சோ அவங்க ஒரு பெரிய அட்டாக்கா பிளான் பண்ண சொல்லுவாரு நம்ம நோசல். ஸோ நம்ம நோசல் வந்து அது வரைக்கும் நான் டைம் பை பண்ணுறேன், ஸோ நீ வந்து உன்னோட எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம நோயலால் நார்மலாக அவங்களோட மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பிரச்சனையாக வராதா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம நோசல் வந்து அதை கேட்காம அவர் சண்டை போட போயிடுவாரு. இப்போ நம்ம நோசல் வந்து நம்ம நோயல் வந்து தன்னோட மேஜிக்கை சார்ஜ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஏசியரை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட மெர்க்குரி மேஜிக்கை யூஸ் பண்ணி சில்வர் கார்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எடுத்துருவாரு. ஸோ அவர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே மெர்க்குரி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு நம்ம ஏசியர் கூட டைரக்டா சண்டை போடுவாரு. கொஞ்சோண்டு டைம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம நோயலை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம நெப்ராவும் சாலிடும் வந்துருவானுங்க. ஸோ அவனுங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கண்ட்ரோலை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, நாங்க 2 பேரும் உன்னோட ஸ்பெல்ல சப்போர்ட் பண்றோம், நீ உன்னோட ஃபுல் மேஜிக்கை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே நேரத்துல நம்ம நோசலை பார்த்து நம்ம ஏசியர் என்ன கேட்பாங்கன்னா, நீ யூஸ் பண்ணி இருக்கிற மெர்க்குரி மேஜிக் ஸ்ட்ராங் தான், ஆனா அதை நீ வச்சிருக்க அது பாய்சனஸா இருக்கும். சோ அது வந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோயல் வந்து தன்னோட அட்டாக்கை சார்ஜ் பண்ண அந்த அட்டாக்கோட ரியாக்ஷன்னால பக்கத்துல இருக்கிற நம்ம நெப்ராவுக்கும் நம்ம சாலிடுக்கும் வந்து நிறைய டேமேஜ் வர ஆரம்பிக்கும். உடனே அவனுங்களை பார்த்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நோயல் கேட்ட உடனே அவனுங்க, நீ யாரை பார்த்து கவலைப்படுற, எங்களுக்கெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி வாயால சொல்லிட்டு, நாங்க உனக்கு பண்ணதுக்கு நாங்க இதையாவது அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிப்பானுங்க. இதே நேரத்துல நம்ம நோசலுமே, நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் பரிகாரமா இதை நான் செஞ்சுதான் ஆகணும், சோ இந்த பனிஷ்மெண்ட்டையாவது நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்ப நம்ம நெப்ரா என்ன சொல்லுவானா, நீ அம்மாவை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸோ அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதே நேரத்தில் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, நீ அவங்கள மாதிரியே இருந்த, அதனாலதான் உன் மேல எனக்கு ஜெலஸ் வந்துச்சு, ஸோ அதனாலதான் நான் சின்ன வயசுல இருந்து உன்னை டார்ச்சர் பண்ணேன் இப்படின்னு நம்ம நெப்ரா சொன்ன உடனே நம்ம சாலிட் என்ன சொல்லுவானா, நீ சின்ன வயசுல வந்து உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு மேஜிக்கை பார்த்து நான் ரொம்ப பயந்தேன், ஏன்னா நானும் வாட்டர் மேஜிக்கை கொண்டு வந்தான், ஆனா என்னால உன் அளவுக்கு யூஸ் பண்ண முடியல, ஆனா உன்னோட மேஜிக்கை உன்னால எப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்னை கலாய்க்கணும்னு முடிவு பண்ணேன், அதனாலதான் நான் அதுக்கப்புறம் எல்லா தடவையுமே உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாலிடும் சொல்லி முடிப்பானுங்க. ஸோ இவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு நம்ம நோயலை பார்த்து, நோயல் எங்கெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்லுவானுங்க. இவனுங்க சொன்ன மன்னிப்பை ஏத்துக்கிற நம்ம நோயல் சரின்னு சொல்லிட்டு லெவியத்தோனோட உதவியோட தன்னோட மேஜிக் பவரை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சு அதை நம்ம ஏசியரை நோக்கி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு அட்டாக்கை நம்ம ஏசியர் தடுக்கணும்னு நினைச்சாலும் அதையும் தாண்டி நம்ம ஏசியரை இந்த ஒரு அட்டாக் வந்து நம்ம ஏசியர் மேல படும். அது பட்ட உடனே நம்ம ஏசியர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஷேமா தான் இருக்கு, ஆனாலும் கூட என்னோட பசங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம்தான், ஒரு மதரா எனக்கு உண்மையிலே நிம்மதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவங்களும் மறைஞ்சு போயிருவாங்க. சோ இத்தனை வருஷம் கழிச்சு சில்வா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா மாறி இருக்காங்க, அதுவும் அவங்க அம்மாவை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக. சோ எல்லாருமே இப்போ ஒரு குடும்பமா மாறிட்டாங்க. இதோட நம்ம சாப்டர்ஸா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே. சோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க போறோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அடுத்த சாப்டர் எப்ப ரிலீஸ் ஆக போகுது, அதாவது சாப்டர் நம்பர் 374 எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சோ இதுக்கான பதில கேட்டீங்கன்னா நீங்களே கொஞ்சம் வருத்தப்படுவீங்க, ஏன்னா நார்மலா வீக்லி ஷோனன்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த பிளாக் க்ளோவர். ஸோ வாரம் வந்து ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆகும், அப்படிதான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஆத்தரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததால அவர் வந்து பிளாக் க்ளோவரை ஜம்ப் கிகாவுக்கு மாத்திட்டாரு. ஸோ ஜம்ப் கிகான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு 4 தடவை மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களோட சீரியலைசேஷனை. ஸோ அப்படின்னா வருஷத்துக்கு 4 தடவை மட்டும்தான் பிளாக் க்ளோவர் ரிலீஸ் ஆகும், வெறும் 4 மாசம் மட்டும்தான். ஸோ அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆகும் இந்த ஜம்ப் கிகா. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து 2 சாப்டரை இதுல கவர் பண்ணிட்டோம். சோ அப்ப அடுத்த சாப்டரோ இல்ல அடுத்த 2 சாப்டரோ ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசம் ஆகும். இப்ப ஆகஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர்ல தான் அடுத்த சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். இது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கூட நம்ம அடுத்த சாப்டருக்காக 3 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இதான் உண்மை. சோ இது வரைக்கும் பிளாக் க்ளோவருக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நம்ம பிளாக் க்ளோவர் மூலமாவே நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நம்மளோட ஃபேமிலி ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ பிளாக் க்ளோவருக்கு புதுசா வந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பிளாக் க்ளோவர் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளாக் க்ளோவர் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி
அடுத்து வர சாப்டர்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நானும் கமெண்ட்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பிளாக் கிளோவர் அனிமேவா பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா நான் நல்ல ஃபைட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் கிளோவர்ல பார்த்திருக்கேன். அது எல்லாத்துலயுமே அனிமேஷனை வச்சு அதை சொதப்பிருப்பாங்க. ஸோ அப்படி சொதப்பினதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சே என்ன இப்படி பண்ணிட்டாங்களே நல்ல ஃபைட்ஸ் எல்லாம் போய். ஸோ அப்படி நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்வார்ட் ஆஃப் த விசார்ட் கிங் அப்படின்ற பிளாக் கிளோவர் மூவியில் வந்து கொஞ்சம் நல்லாவே அனிமேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் அந்த மூவியை பார்க்கல, ஒரு சில சீன்ஸ் மட்டும் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல அனிமேஷனோட இந்த மாங்காவை, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மாங்காவை அவங்க மட்டும் அடாப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் பிளாக் கிளோவரோட சீசன் 5 பீக்ல போகும். அப்படி ஒருவேளை அவங்க சீக்கிரமாவே வந்து பிளாக் கிளோவரோட சீசன் 5 அடாப்ட் பண்றாங்கன்னா அது அனிமேவாவும் வரப்போகுதுன்னா அந்த அனிமேவையுமே நான் போட ஆரம்பிச்சிருவேன். சோ சீசன் 5 பிளாக் கிளோவரை நம்ம சேனல்ல வந்து நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எப்படி இந்த பிளாக் கிளோவரோட ஒரு வீடியோவா பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்தீங்களோ இதே மாதிரி மத்த இருக்கிற பிளாக் கிளோவர் ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோஸ்லாம் போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம ரேண்டம் பாஸோட ஃபேமிலி இன்னும் பெருசாக ஆகும். சோ நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான், பிளாக் கிளோவர் எண்ட் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ண போற, அடுத்த சாப்டருக்கு நம்ம 3 மாசம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற மத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க. சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ. சோ இவ்வளவு பெரிய வீடியோவா ஒரேடியா பேசுனதுனால அங்கங்க வீடியோல சொதப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ஏதாவது சொதப்பி இருந்தேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நான் நம்பிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சோ அடுத்த பிளாக் கிளோவர் வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா गाइस, அரிகத்தோ கோசாயிமஸ்.